இன்னைக்கு நம்ம யோகியோட லஞ்ச் பாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிரியாணி ரெசிபி தான். அது என்ன பிரியாணிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, அதே மாதிரி செரிமானத்துக்கு நல்லது, புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி, அதாவது இந்த உணவுப் பொருள் ரொம்ப பயன்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் தான். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது காளான் பிரியாணி தான். அதுக்கு ஒரு குக்கரில் நெய்யும் கொஞ்சமாக கடலை நெய்யும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மசாலா ஐட்டம், பிரிஞ்சி இலை என்கிட்ட இல்லை அதனால் போடலை, நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் தக்காளி நான் அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி அப்படியே நான் சேர்த்துட்டேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. நமக்கு தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு ஈஸியாக வதங்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு இந்த மாதிரி நான் சேர்த்துருந்தேன். நீங்கள் கட் பண்ணியும் வதக்கிக்கலாம். எனக்கு டைம் ஆனனால நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்குற சமயத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம செய்ய போகிறது காளான் பிரியாணின்னு நான் சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் நான் அரைச்சி வச்சிருந்த பிரியாணி மசாலா, இது எல்லாமே நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். என் பையன் மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சின்ன பசங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்பப்போ நம்ம பிரியாணி இந்த மாதிரி டேஸ்ட்டியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டில் நமக்கு பார்த்திங்கன்னா தொல்லை பண்ண மாட்டாங்க. ஸோ இது பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துருந்தேன். அது கூடவே காளான் 2ஆக கட் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு. காளான் நார்மலாகவே தண்ணி விடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு 1.5 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசியை நான் சேர்த்துருந்தேன். அரிசி நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை சேர்த்துருந்தேன். தண்ணியும் அரிசியும் கொஞ்சம் ஒரு லெவல் வரும்போது நான் மூடி போட்டு விசில் போட்டுட்டேன். அந்த கேப்பில் வெங்காய பச்சடியும் பண்ணிவிட்டு குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி எங்களுக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா காளான் பிரியாணி தான் லஞ்ச் ரெசிபி. உங்கள் வீட்டில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். ரொம்பவே நல்லாவே வந்திருந்தது. சூப்பராக வெந்தும் வந்துருந்துச்சு. ரொம்ப நல்ல பொலன்னு இருந்துச்சு அரிசி பார்க்கவே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு காளான் பிரியாணி பிடிக்குமா? நீங்கள் புரட்டாசி மாதம் என்னெல்லாம் ரெசிபி புதுசாக வெஜ்ஜில் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.